ஹைர். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் நமக்கு தந்த மிகப்பெரிய சந்தர்ப்பம்தான் இந்த ரமலான். 20 நாட்களுக்கு மேல் நம்மை விட்டும் கடந்து சென்று விட்டது. இன்னும் கொஞ்ச நாள் தான் ரமலானுடைய முடிவு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. முதல் 10 கொஞ்சம் அமைதியாக போனது, 2வது 10 கொஞ்சம் வேகமாக போனது, 3வது 10 அப்படியே பறந்து போயிடும். அதுக்கு பின்னால் அடுத்த ரமலான் கிடைக்குமா கிடைக்காதா யாருக்கும் தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் நம்மை பலகீனமானவர்களாகத்தான் படைத்திருக்கான். நமக்கு நீண்ட ஆயுள் கிடையாது, நம்முடைய உடம்புல அசுர பலம் கிடையாது. ஆனால் நம்மை கண்ணியப்படுத்தியதை போல அல்லாஹ் நமக்கு முன்னால் வந்த பலசாலிகளை கண்ணியப்படுத்தவில்லை. நம்மை கண்ணியப்படுத்தியதை போல அல்லாஹ் நமக்கு முன்னால் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், فَلَبِثَ فِيهِمْ أَلْفَ سَنَةٍ إِلَّا 50 عَامًا. உலகத்தில் 950 வருடங்கள் வாழ்ந்தவர்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு ஆயுள் கிட்டத்தட்ட 1000 வருடம். ஆனால் அவர்களுக்கு இந்த ரமலான் கிடையாது, இந்த லைலத்துல் கத்ர் கிடையாது. உடல் ரீதியாக பிசிக்கலி ஃபிட்னஸ், உலகத்தில் மலைகளை கையால் குடைந்தவர்கள், இப்போ உள்ள ஆர்கிடெக்ட், இப்போ உள்ள இன்ஜினியரிங் எல்லாம் தோத்து போகும். உலகத்தில் யாராவது மலையை கையால குடையலாமா? நம்ம முழு திஹாரியும் சேர்ந்து ஒரு மலையை போய் குடைஞ்சா மலை உடைஞ்சி படுமா அல்லது கை உடைஞ்சி போகுமா? அல்லாஹ் சொல்றான், وَثَمُودَ الَّذِينَ جَابُوا الصَّخْرَ بِالْوَادِ. சமூது கூட்டத்தார் மலைகளை கையால் குடைந்தவர்கள். நீங்க மதீனாவுக்கு போனீங்கண்டா, அடுத்த முறை போனா ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 400 கிலோமீட்டர் போகணும் மதீனால இருந்து. ஒரு 5 ஹவர்ல போயிடுவாங்க. எக்ஸ்பிரஸ் வே தானே. அங்க கொண்டு போனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஊர் வரும். அந்த ஊருக்கு பெயர் மதாயின் சாலிஹ். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் சமூது கூட்டத்தாரின் நபி. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால வந்தவர். கிட்டத்தட்ட உலகத்துக்கு வந்து 6000 வருடம். எத்தனை வருடம்? 6000 வருஷம் உலகத்துக்கு வந்து. ஆனால் 6000 வருடங்களுக்கு முன்னால் அந்த சமூது கூட்டம் மலைகளை கையால் குடைந்து கட்டின கட்டடத்தை நீங்கள் இன்று போனாலும் பார்க்கலாம். அவ்வளோ பிசிக்கலி ஃபிட்னஸ், அவ்வளோ உடல் பலம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் சமூத். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ரை, இந்த ரமலானை அல்லாஹ் கொடுக்கவில்லை. உலகத்தில் முதன் முதலாக அதான் சொன்னது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகமாகிய நாம். உலகத்தில் முதலாக இகாமத் சொன்னது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகமாகிய நாம். உலகத்தில் முதலாக ரமலான் நோன்பு கொடுக்கப்பட்டது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகமாகிய நாம். உலகத்தில் முதலாக லைலத்துல் கத்ர் கொடுக்கப்பட்டது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகமாகிய நாம். உலகத்தில் முதலாக வுது செய்ததும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாகிய நாம்.
கியாமத்து நாளில் அல்லாஹ் மனிதர்களையும் சஃப்பாக நிப்பாட்டுவானாம், மலக்குமாரையும் சஃப்பாக நிப்பாட்டுவான். மனிதர்கள் வேற சஃப், மலக்குமார் வேற சஃப். சொன்னாங்க திருமிதியில வருது ஹதீஸ், மலக்குமார்களுடைய சஃப்பு அது தெரியாது நமக்கு, மலக்குமாருடைய எண்ணிக்கையே அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். وَمَا يَعْلَمُ جُنُودَ رَبِّكَ إِلَّا هُوَ. அல்லாஹ் சொல்றான், மலக்குமாருடைய எண்ணிக்கை எனக்கு மட்டும்தான் தெரியும். மலக்குமாருடைய எண்ணிக்கைக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? 7வது வானத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன நேரம் அங்கோ ஒரு பள்ளிவாசலை கண்டான். அந்த பள்ளிவாசல்ற பெயர் பைத்துல் மாமூர். சரியா காபத்துல்லாவுக்கு நேராக 7வது வானத்தில் இருக்கு. சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளிவாசலுக்குள்ள 70,000 மலக்குமார் போறாங்களாம். போற யாரும் திரும்பி வார சரித்திரம் கிடையாது. நபியவங்க கண்டே 1400 வருஷமாகுது. 1400 தர 70,000 பெருகி பாருங்க, கணக்கே வராது, கணக்கே வராது. அது மலக்குமார். وَجَاءَ رَبُّكَ وَالْمَلَكُ صَفًّا صَفًّا. மலக்குமார் ஒரு சஃப், மனிதர்கள் வேற சஃப். மனிதர்கள் எத்தனை சஃப்? திருமிதியில வருது, முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் 120 சஃப்பாக நிப்பாட்டுவான். எத்தனை சஃப்? 120 சஃப். அந்த 120 சஃபில் 80 சஃப் நாங்க மட்டும் இருப்போம். 120 சஃப்ல 80 சஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து மாத்திரம் இருக்குமா? சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப நீங்க எப்படி எங்களை அடையாளம் காணுவீங்க? அவ்வளோ ஜனத்துக்குள்ள யோசி பாருங்களே. இந்த திஹாரி எத்தனை பேர் வாழ்றாங்க? முழு திஹாரிலையும் எத்தனை குடும்பம் இருக்கும் தெரியுமா? யாராவது சொல்லுங்க சும்மா உதாரணத்துக்கு. ஒரு 30,000 குடும்பம் இருக்குமா? ஒரு 30,000 குடும்பம் இருக்கின்ற ஒப்பமே. இப்ப திஹாரியில் வாழக்கூடியவர்கள் 30,000 குடும்பம். திஹாரி என்ற ஊர் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் கபூர்ல வாழ்றவங்க எத்தனை பேர்? நாங்க கூடயா அவங்க கூடயா? அவங்க தான் கூட. கபராளிகள் தான் எண்ணிக்கை கூட. அவ்வளோ பேரையும் எழுப்பி நிப்பாட்டிட்டா என்ன நடக்கும்? அவ்வளோ பேரையும் எழுப்பி நிப்பாட்டினா என்ன நடக்கும்? எங்க நிப்பாட்டப்படும்? அவ்வளோ பேரை எங்க நிப்பாட்டுற? அல்லாஹ் பலஸ்தீன்ல தான் நிப்பாட்டுவான். இன்றைக்கு காலையில மட்டும், இன்றைக்கு சஹர்ல மட்டும் 400 பேரை கொலை செஞ்சு போட்டான். மஹ்ஷர், அது மஹ்ஷர் அங்கதானே உருவாக போகும். மஹ்ஷர் மைதானம் பலஸ்தீன்ல தான் உருவாகும். உலகத்தில் சொர்க்கத்துக்கும் அல்லாஹ் சாம்பல் வைத்திருக்கிறான், மஹ்ஷருக்கும் அல்லாஹ் சாம்பல் வைத்திருக்கிறான். மஹ்ஷர் மைதானத்தை அல்லாஹ் பலஸ்தீன்ல தான் உருவாக்குவான். முழு பலஸ்தீனையும் ஷாம் தேசத்தையும் அல்லாஹ் எப்படி மாத்துவான் என்றா சொன்னாங்க, அருபுன் பைபா அஃப்ரா, சிவப்பும் வெள்ளையும் கலந்த நிறமாக அல்லாஹ் மாத்துவான். பில்டிங், கட்டடம், மேடு, பள்ளம், மலை, மடு எதுவும் இருக்காது. வதரல் அர்த பாரிஸான், வதரல் அர்த பாரிஸான். அல்லாஹ் சொல்றான், முழு உலகமும் சமதரையாக இருக்கு. இங்கிருந்து பார்த்தா அடுத்த தொங்கல் விளங்குமா? அவ்வளோ பேரும் எழுமி நிற்பான். நான் நீங்க எல்லாரும் நிற்கும். கேட்டாங்க சஹாபாக்கள், இந்த கூட்டத்துக்குள்ள யா ரசூலல்லாஹ், நீங்க எப்படி எங்களை அடையாளம் காணுவீர்கள்? சொன்னாங்க, என்னுடைய சமுதாயம் வுது செய்ததின் காரணமாக கை, கால், முகம் எல்லாம் வெளிச்சமான நிலைமையில் அங்கே வருவார்கள். அதை வைத்துதான் நீங்கள் என்னுடைய சமூகம் என்று நான் உங்களை அடையாளம்
தொழாதவண்ட நிலைமை என்ன? அங்க இருட்டில் தான் இருக்கும். அவர் எவ்வளவு சொல்லியும் அங்க வேலைபில்லை. எவ்வளோ இரக்கம் சகோதரர்களே! உங்களோடையும் என்னோடையும் அல்லாஹ் எவ்வளோ இரக்கம், எவ்வளோ அன்பு! ஏன் இந்த பாக்கியம் எல்லாம் தாரான்னா, உலகத்துல முஸ்லிமா பிறந்த நாள்ல இருந்து அல்லாவுக்கு ஏதாவது செய்திருக்கோமா? நாம் அல்லாவுக்கு ஏதாவது செஞ்சிருக்கோமா? இஸ்லாத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்கோமா? முஸ்லிம்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கோமா? அல்லாஹ் நமக்கு எவ்வளவு செய்யறான், எவ்வளவு இறக்கப்படுறான் நம்மளோட. நம்ம சொர்க்கவாசி ஆகிறதுக்கு எவ்வளவு ஏற்பாடு. லைலத்துல் கத்ரை மட்டும் எடுங்களே, லைலத்துல் கத்ரை மட்டும் எடுங்களே. லைலத்துல் கத்ரை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் இருக்குதே, அல்லாஹ் சொல்றான் 1000 மாதங்களை விட சிறந்ததாம். 1000 மாதத்தை வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்க. 1000 மாசத்தை வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 84 வருஷம். இன்ஷா அல்லாஹ் இந்த பிந்திய 10ல் லைலத்துல் கத்ர் நம்மில் ஒருவருக்கு கிடைத்தால் என்ன நன்மை? 84 வருஷம் அமல் செய்த நன்மை. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஒரு லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைச்சா 84 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. அப்ப 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சா என்ன நன்மை? 840 வருடம் அமல் செய்த நன்மை. 10 லைலத்துல் கத்ர் கிடைத்தால், யாராவது ஒருவருக்கு 11 லைலத்துல் கத்ர் கிடைத்தால் அவர் இந்த உலகத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுளை மிஞ்சி அமல் செய்தவனாக ஆகிவிடுவான். உலகத்தில் வாழ்ந்திருப்பார் 50 வயசுதான். அங்க போய் பார்த்தா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு முன்னால இவன் சொர்க்கம் போவான். அதான் கடைசியில வந்த நாம் முதலாவது சொர்க்கம் போவோம். உலகத்துக்கு நம்ம வந்தது கடைசியாக, ஆனா நம்ம சொர்க்கம் போறது முதலாவதாக. எவ்வளவு பாக்கியம் சகோதரர்களே, எவ்வளவு இரக்கம்! இதுக்கு தான் சொல்ற, இந்த ரமலான் மாதத்தை வீணாக்கிறப்படாது. குறிப்பாக இருக்கக்கூடிய கடைசி 10 நாம இருக்கக்கூடிய இந்த காலம் ரொம்ப பெருமதியான காலம். போனா கிடைக்காது, சந்தர்ப்பத்தை தவறப்படக்கூடாது. ரஹ்மத்தை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம், மக்ஃபிரத்தை அடைந்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பம், அல்லாஹ்வுடைய நரக விடுதலையை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம். எவ்வளவு பாவம் செய்திருக்கலாம். எல்லாரும் பாவம் செஞ்சார்கள் தான். யாரும் இங்கே சுத்தமான ஆக்கள் இல்லை, யாரும் மலக்குமார்கள் இல்லை. எல்லாரும் பாவம் செய்தவர்கள், எல்லாரும் தவறு செய்தவர்கள், தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்தவர்கள். ஆனால் அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிப்பதற்கு ரெடியாக இருக்கிறான். இந்த லைலத்துல் கத்ர் அதுக்குதான், இந்த கடைசி 10 அதுக்குதான், இந்த தராவீஹ் அதுக்குதான், இந்த தௌபா அதுக்குதான், இந்த திலாவத் அதுக்குதான். இரக்கமுள்ளவன் அவனுடைய இரக்கத்தை, அவனுடைய அன்பை, அவனுடைய அருளை, அவனுடைய பாசத்தை, அவனுடைய நேசத்தை நம்மால் அளந்து சொல்ல முடியாது. சஹீஹுல் புகாரில ஹதீஸ் வருது. ஒருத்தன் என்ன செஞ்சானா, முன்னால உள்ள காலத்துல அதிகமா பாவம் செஞ்சு 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 இப்ப இவருக்கு பயம் வந்துட்டு கடைசி நிலைமைக்கு வந்துட்டார். இன்னும் சக்கராத்து வரல, இதை விலையும் கொள்ளணும். சக்கராத்துல தௌபா செஞ்சா மன்னிப்பு இல்லை. சக்கராத் தொண்டைக்குழிக்கு ரூஹ் வந்ததுக்கு பின்னால தௌபா செஞ்சால் மன்னிப்பு கிடைக்காது. அதுக்கு முன்னால நீங்க என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் உண்மையா தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான். ஃபிரௌனுக்கு ஏன் மன்னிப்பு கிடைக்கல? ஃபிரௌனுக்கு ஏன் மன்னிப்பு கிடைக்கல? அவர் தௌபா செஞ்சது சக்கராத்துல. எவ்வளோ பெரிய முட்டாள்னு பாருங்க, எவ்வளோ பெரிய மடேன்னு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயில் எல்லாம் கூட்டிட்டு ஊரை விட்டு போறாங்க. ஊரை விட்டு போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். போகக்கூடிய நேரம் இவர் என்ன செய்யணும்? புத்திசாலியா இருந்தா மாஷா அல்லாஹ் நம் நிம்மதி, அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிருந்தவன் ஊரை விட்டு போறாரு, நம்ம இதுக்கு பின்னால நிம்மதியா இருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் போனா இவர் பின்னால விரட்டி போறான். நான் உன்னை பிடிப்பேன், நான் உன்னை அழிப்பேன்.
சரி போனாய், அங்க பார்த்தா கண்ணுக்கு முன்னால கடல் ரெண்டா பொளக்கு. கண்ணுக்கு முன்னால ஒரு அடிதான் கம்பால, கடல் அப்படியே பொளக்குது. அல்லாஹ் சொல்றான், மலைகளை போல உயர்ந்து உயர்ந்து அப்படியே 12 பாதைகளா மாறிச்சான். இதை பார்த்தாவது புத்தி வரையில, இதை பார்த்தாவது புத்தி வரணுமே. ஆஹா, இதெல்லாம் மனுஷனால செய்யலாது, அல்லாஹ் உண்மையானவன் இருக்கான், அவனால தான் இது செய்யலாம். சரி, இவர் போகட்டும்டாலும் திரும்பி வந்திருக்கலாம். இவர் என்ன செஞ்சாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் போனா அதுக்குள்ளே இவரட்டி போனான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கரை ஏறினாங்க. அல்லாஹ் கடலுக்கு சொன்னான், ஜாயிண்ட் ஆகுங்க, பிரிஞ்ச மாதிரி ஜாயிண்ட் ஆகுங்க. கடல் அல்லாஹ்ட பட, வானம் அல்லாஹ்ட பட, பூமி அல்லாஹ்ட பட, காத்து அல்லாஹ்ட பட, மலை அல்லாஹ்ட பட, உலகமே அல்லாஹ்வுடையது. அவன் என்ன சொல்றானோ அதுதான் இங்க நடக்கும். இப்ப போனா நமக்கெல்லாம் வந்தது ஒரு சுனாமி, ஃபிரௌனுக்கு வந்தது டபுள் சுனாமி. கல்முனையில மாத்தரையில எல்லாம் சுனாமி அடிச்சிச்சு, எல்லாம் ஒத்த சுனாமி. ஃபிரௌனுக்கு டபுள் சுனாமி அடிச்சா அடி. இப்ப தாண்டு போய்த்தார். இப்ப சக்கராத், இப்ப வழங்குது, இப்ப ஞானம் பிறக்குது, இப்ப கண்ணெல்லாம் துறப்படுது, இப்ப விளங்குது. இந்த ஆட்சியால, அதிகாரத்தால, பட்டத்தால, பதவியால ஒன்றும் நடக்காது. நம்மள அல்லாஹ் தான் காப்பாற்றணும். மூசா நபி சொன்னதெல்லாம் உண்மைதான். அநியாயமா பாவம் செஞ்சிட்டனே, அநியாயமா நாசமாக்கிட்டனே, வாழ்க்கையை வீணாக்கிட்டனே, இப்ப கையேந்துறார். இஜிப்டில் போய் பார்த்தீங்கடா, கெய்ரோவில் மியூசியத்தில் அவரோட ஜனாசா இருக்குது. சிலவங்க அது ஃபிரௌன் இல்லைன்னு சொல்றாங்க, ஃபிரௌன்னு சொல்றாங்க, அல்லாஹு ஆலம். ஆனால் அல்லாஹுடைய வாக்கு, அவனுடைய உடம்பை பாதுகாப்பேன். மியூசியத்துக்குள்ள போறதுக்கு வேறையா டிக்கெட் எடுக்கணும், மியூசியத்துக்குள்ள போய் ஃபிரௌன்ட உடம்ப பார்க்கறதுக்கு வேறையா டிக்கெட் எடுக்கணும். 400 எத்தனையோ பவுன் கட்டணும் உடம்ப பார்க்கறதுக்கு. வாழைப்போக்களை அநியாயம், செத்தும் தொலைஞ்சவன் அநியாயம் தான் செய்யறான். வாழைப்போக்களை அநியாயம் தான் செஞ்சான், செத்து போயாவது மனுஷனை நிம்மதியா விடுறா, அப்பையும் அநியாயம். கை இப்படி தான் இருக்கு. இப்ப சுனாமி வந்ததோட கையை தூக்கிட்டார். ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். நான் ஈமான் கொள்ள போறேன், நான் முஸ்லீமாக போறேன், மூசா நபில அல்லாஹ்வை நம்ப போறேன். திருமிதியில ஹதீஸ் வருது, உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்களாம். உலகத்துல சும்மா லேசான நேரத்தில் அவர் வாரல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார நாள் நெருங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருஷமும் வார. எப்ப? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. அல்லாஹ் சொல்றான், லைலத்துல் கத்ருடைய இரவில் ஜிப்ரீல் இறங்குறார். மலக்குமாருடைய பிரசிடென்ட் வார காலம் இது. எவ்வளோ ரெடி ஆகணும்னா, எவ்வளோ தயாரிப்போடு இருக்கணும். ஜனாதிபதி வார காலம், நம்முடைய தலைவர் வார காலம். நமக்கு குர்ஆனை கொண்டு வந்து தந்த ஸ்ரீதேவி அவர் ரெக்கையை விரிச்சா முஸ்னத் அஹ்மதுல வருது, அந்த ரெக்கையிலிருந்து மாணிக்கமும் முத்தும் கொட்டுமா. அவ்வளோ பெரிய பலசாலி அவர். கண்ணால காணல நம்ம, ஆனா நமக்கு குர்ஆனை கொண்டந்தத்துல பங்கு அவருக்கும் இருக்கு. முஹப்பத் வைக்கணும் நபியோட, மலக்குமாரோட, அல்லாஹோட. சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி கடல் மண் அப்படி அள்ளி ஃபிரௌன்ட வாயில போட்டு குத்தினாராம். கேட்டாராம், ஆல் ஆன, இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த, வகத் அஸைத கபில், இவ்வளோ காலம் நீ செய்த அநியாயம், வகுந்த மினல் முஃப்ஸிதீன், என்ன கூத்த போட்டாய் நீ, எவ்வளோ ஃபசாது செஞ்சாய் நீ. உனக்கு தண்டனை என்ன தெரியுமா? சக்கராத்தில் தௌபா செய்கிற உன்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. சக்கராத்தில் ஈமான் கொள்ற உன்னுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. உனக்கு தண்டனை, உன்னுடைய உயிரை கைப்பற்றி ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, உன்னுடைய உடம்பை நாம் பாதுகாப்போம். லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா,
உலக மக்களுக்கெல்லாம் ஒன்றை பார்த்து புத்தி வரும். ஆனால் புத்தி வருது இல்லை, அவனை பார்த்துட்டு வந்து பாவம் தான் செய்கிறான். புத்தி யாருக்கு வருமோ அவனுக்கு தான் வரும் சகோதரர்களே. ஹஸரத் உமரை போல ஒரு வசனம் தானே, ஒரு வசனம். என்ன வசனம்? இன்னனி அன அல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி. வாளை எடுத்துக்கொண்டு முஹம்மது நபியின் கழுத்தை நான் வெட்டுகிறேன் என்று வந்தவர், மிகப்பெரிய கொடிய காஃபிராக முழு மக்காவிலும் வலம் வந்தவர். அந்த பேரை சொன்னாலே மேலெல்லாம் சிலுக்குதா இல்லையா? அந்த சொல்ல போக்கிலே ஒரு கம்பீரம், ஒரு வீரம். எப்படி இருந்தவர்? சொன்னார், நாம் வெற்றன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்தை. வாள் எடுத்துட்டு வந்தா சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடையில கண்டு சொன்னாங்க, நீ முகம்மது நபியை புறவு வெட்டலாம், முதலாவது ஓண்ட வீட்டுக்குள்ள போய் பாரு. என்ன எந்த வீட்டுல? என்ன ஓண்ட வீட்டுல ஓண்ட தங்கச்சி மச்சானும் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். எப்படி கோபம் வரும்? முகம்மது நபியை புறவு பார்ப்போம், போனா ரூட்டுக்குள்ள போய் பலார்னு ஒரு அறை தங்கச்சியில கண்ணத்துல விட்ட அறையில கண்ணம் வடிச்சு ரத்தம் கொட்டுது. மச்சான தள்ளி விட்டு ஏறி மிரி. புதிய மார்க்கமா உங்களுக்கு தேவைப்படுது, இஸ்லாமா தேவைப்படுது உங்களுக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கச்சி உமரோட பிறந்தவ தானே. புலியோட எலியா பிறக்கும்? புலியோட எலி பிறக்குமா? புலியோட புலிதான் பிறக்கும். சொன்னாவா, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், உன்னால என்ன செய்யணுமோ செய் பார்ப்போம். இப்ப பார்த்தார் தங்கச்சியிட கண்ணத்துல ரத்தம் ஓடுது, வெக்கம் வந்துட்டு, பொம்பளைக்கு அடிச்சிட்டேனே. வீரன் உண்மையான ஆம்பளை பொம்பளைக்கு அடிக்க மாட்டான், கோவத்தில் அடிச்சு போட்டார். இப்ப கட்டில பார்த்தா என்னமோ ஒன்று இருக்குது, ஒரு தாள். அந்த தாள்ல என்னமோ எழுதப்பட்டிருக்குது அரபியில. அதை எடுக்க போனா தங்கச்சி சொன்னா தரையலாது. ஏன் தரையலாது? நீ சுத்தம் இல்லாதவர், அசுத்தமானவர், குளிச்சு சுத்தமாகி வா, நான் தாரேன். எவ்வளோ கேட்டும் கொடுக்கல. குளிச்சுட்டு வந்து எடுத்தார், கையில வாசிச்சார் சூரா தாஹாவுடைய வசனம், இன்னனி அன அல்லாஹ், நான் தான் அல்லாஹ். சும்மா அனல்லா இல்ல, இன்னனி அன அல்லாஹ், நான் தான் அல்லாஹ். ஒரு வசனம். யோசிக்கணும், நாங்க முஸ்லிம்கள் எத்தனை வருஷமா சூரா ஃபாத்திஹாவை கேட்கிறோம். இந்த கல்புல என்ன மாற்றம் வந்துருக்கு? எவ்வளோ குர்ஆன் வசனத்தை கேட்கிறோம், எவ்வளோ அழகா அந்த பள்ளிவாசல்ல ஓதுறாங்க, பின்னால நின்று தொழுகிறோம். வீட்டுல ஒரு ஆள் மௌத்தாகினா, குடும்பத்துல ஒரு ஆள் மௌத்தாகினா 4 நாள் 5 நாள் அப்படியே பேரஞ்ச மாதிரி இருக்கான். சாப்பாடு மிறங்குதில்லை, தண்ணி மிறங்குதில்லை. ஏன்? மௌத்தாகின அதிர்ச்சி, மௌத்தாகின அதிர்ச்சி, கவலை. நான் கேட்கிறேன், நீங்களும் நானும் ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்தை பார்த்து அதில் அர்த்தத்தை விளங்கி பயந்து குறைஞ்சது ஒரு மணித்தியாலம் கண்ணீர் வடிச்சிருப்போமா? இப்படியான சமூகம் தான் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய உதவியை இருக்கக்கூடிய சமூகம். இப்படியான சமூகத்தை உருவாக்குற மாதம் தான் இந்த ரமலான் மாதம். ஒரு வசனம் தான், ஒரு வசனம் தான். எங்க போனார் அவர்? எங்க போனார்? எந்த அந்தஸ்தை அடைந்தார்? 40ஆவதாக இஸ்லாத்துக்கு வந்தவர் 2வது அந்தஸ்துக்கு வந்தார். புகாரியில வருது, சஹீஹுல் புகாரியில வருது. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போனா அங்க தங்கத்தாலான ஒரு கோட்டையை கண்டார்கள். தங்கத்தால ஒரு கோட்டை. அந்த கோட்டையில பக்கத்துல சொர்க்கத்துல ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றில் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வருகிறது, உம்மு சுலைம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் வுது செய்து கொண்டிருக்கிறார். அழகான கோட்டை, சொர்க்கத்து சுனை, உம்மு சுலைம் வுது. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிமன் ஹாதா, யாரப்பா இந்த சொர்க்கம்?
இந்த மாளிகை யாருடையது? மலக்குமார் சொன்னாங்களா, லிஃபதம் மின் குரைஷ், குரைஷி குலத்து ஒரு வாலிபருடைய மாளிகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களாம், அழகான மாளிகை, குரைஷி குலம்னு வேற சொல்றார். நானும் குரைஷி தானே, என்னுடைய மாளிகையாக இருக்குமோ என்று நினைத்து நான் காலை எடுத்து வைக்கும் போது சொல்லப்பட்டது, லி உமர் இப்னுல் கத்தாப், யா ரசூலல்லாஹ், உங்களோட மாளிகை இல்லை இது, உங்களோட கோட்டை இல்லை இது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கோட்டை. ஃபதகர்து கைரதக, உமரே, உடனே உன்னுடைய ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்தது. உண்ட கோபம், ஏண்ட அனுமதி இல்லாம ஏண்ட மாளிகைக்குள்ள நீங்க எப்படி போவீங்கன்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? உடனே போகாம திரும்ப வந்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது சொன்னாங்களா, அலைக அகார் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நான் கோவப்படுவேனா? போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். யாரு? நாயகத்தின் கழுத்தை வெட்ட வந்தவரின் சொர்க்க மாளிகையை பற்றி நாயகமே சொல்றான். இன்னொரு ரிவாயத்தில் வருது, புகாரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சுத்தி குறைஷி குலத்து பொம்பளைகள் உட்கார்ந்து சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஹிஜாபுடைய ஆயத்து இறங்குறதுக்கு முன்னால அதையும் சொல்லணுமே, இல்லாட்டி நம்மட ஹாஜியார் மாரெல்லாம் மரா நபி அவங்களே பொம்பளையில வச்சு உட்கார்ந்து பேசினாங்களாம். நாங்க பேசுறதுக்கு என்ன? அஜரத்து சொன்னாரு, புகாரியில வருதா, புகாரியில வேற வருதா, வாங்க மைனிமார் எல்லாம் உட்காருங்க கொஞ்சம் பேசுவோம், அதுக்கு ஒரு ஆதாரம் எடுத்துருவான். புகாரியில வேற வருது. இது ஹிஜாபுடைய ஆயத்து, பெண்கள் ஆண்களை விட்டு மறைய வேண்டும் என்ற ஆயத்து இறங்குறதுக்கு முன்னால. எல்லாம் விளக்கமா தான் சொல்லணும் இப்ப, இல்லாட்டி சிக்கல் இந்த காலம். அதுல வேற போகுது. நம்ம என்னமோ சொல்லுவோம், என்னமோ மாத்தி அதுல போடுவான் அவன். எல்லாம் பெரிய சவாலான காலம் இது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருந்தா பொம்பளை கூட்டம் சேர்ந்து ஹாய் ஹூய் ஹாய் ஹூயின்னு பேசுது. ஒரு 15-20 பொம்பளைகளை சேர்ந்து பேச விட்டா என்ன நடக்கும்? சத்தம் சும்மா டாப் லெவல்ல போகுது. கீழே உட்கார்ந்துருப்பாங்க தாய்மார், ஏசுரோ தெரியா எனக்கு, இந்த ஆள் வந்து நம்மளையெல்லாம் குறையா பேசுறாரு. ஹதீஸ்ல வந்ததை சொன்னேன், புகாரியுடைய ஹதீஸ். இப்ப கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் வந்திருக்கிற? அபூபக்கர் வந்திருக்கிறேன் யார் ரசூலல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு, வாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க. இவங்க அவங்க பாட்டில் கத்திக்கிட்டு இருக்காங்க. 2வது தரம் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கேட்டாங்க, யார் வந்திருப்பது? சொன்னாங்க, உமர் வந்திருக்கிறேன். உமர் என்ற பெயரை காதில் கேட்டது தான் தாமதம். சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த பொம்பளை கூட்டம் ஒரே ஓட்டமா ஓடிட்டு, ஃபபாதர்னல் ஹிஜாப், திரைக்கு பின்னால் போய் ஓடி ஒளிந்து கொண்டாள். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க. நம்மட பாசையில சொன்னா விழுந்து விழுந்து சிரிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிரிப்பை கண்டத்தோட உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சந்தோஷம். நாயகம் எப்ப பார்த்தாலும் உம்மத்துடைய சிந்தனை, மக்களை பத்தி யோசனை, இந்த சமூகத்தை எப்படி அல்லாஹ்வுடன் இருக்கிற, இதானே அவங்களோட கவலை. கான முத்தவாசில் அஹ்ஸான், எப்பயும் கவலையோட தான் இருப்பாங்க. முகத்துல புன்முறுவல் இருக்கும், ஆனா எப்பயும் உள்ளத்துல கவலை, ஃபிக்ர், சமூகத்தை பத்தின கவலை, வேற ஒன்றும் இல்லை. ஆனா அந்த முகத்துல விழுந்து விழுந்து சிரிப்பு வாரண்டா எப்படி சொன்னாங்களாம், அவ்ஹகல்லாஹு சின்னக யா ரசூலல்லாஹ், நாயகமே அல்லாஹ் உங்களை நிரந்தரமாக சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பானாக. ஏன் சிரிக்கிறீங்க நாயகமே? ஏன் யா ரசூலல்லாஹ் சிரிக்கிறீங்க? சொன்னாங்களாம், இல்லை, இந்த பொம்பளை கூட்டம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க எனக்கு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அபூபக்கர் வந்தார், கணக்கெடுக்கல. உமர்ன்ற பேரை கேட்டதுதான் தாமதம், திரைக்கு பின்னால ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. அதை நினைச்சுதான் சிரிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த கோபம் போட்டாங்களாம், சத்தம் உண்டு. யா அதுவாத்தி அன்ஃபுஸிஹின்ன, ஏ ஆத்மாக்களின் விரோதிகளே, அத்தஹபுனனி வலா தஹபுன ரசூலல்லாஹ், நாயகத்துக்கு மரியாதை கொடுக்காம எனக்கு கண்ணியம் தாரீங்களா? எனக்கு பயப்படுறீங்களா? திரைக்கு பின்னால இருந்து சத்தம் வந்துச்சான், அந்த அஃபல்லு வ அக்லவு மின் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொஃப்டானால் உங்களோட விளையாடையல. நீங்க ஒருத்தால் உங்கள்கிட்ட மோதேலுமா, அதான் ஓடி வந்துட்டோம்.
சத்தத்தை கண்டு அடி விழுந்தாலும் முந்திரிக்கும். யாருக்கு முன்னால சத்தம் போடுறாய் நீ, அவ்வளோ பேருக்கும் பொல்லால விழுந்தாலும் விழுந்திரிக்கும். அந்த பயத்துல தான் ஓடிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கெல்லாம் என்ன பயப்படுறது? ஃபவல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி, ஃபவல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி. உமரே, இந்த முஹம்மதுடைய உயிர் எந்த அல்லாஹ்விடம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மலகியக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக். நீ ஒரு ரோட்டால போய் அந்த ரோட்ல சைத்தான் வந்தா அவன் வேற ரோட்டால ஓடுவான். சைத்தானே பயந்து ஓடுறான். நாயகத்தை வெட்ட வந்தவர் தௌபா, உண்மையான தௌபா எந்த அளவுக்கு கொண்டு போச்சு? உலக வரலாற்றுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளி கட்டின மாதிரி யாரும் பள்ளி கட்டல. எழுதுறாங்க 5000 பள்ளி. எத்தனை பள்ளி? 5000 பள்ளி. அது மட்டும் போதாது அவர் சொர்க்கம் போறதுக்கு. திருமதியில வருது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா தலஅத்தி ஷம்சு அலா ரஜுலின் கைரின் மின் உமர். இந்த உலகத்தில் உமரை விட சிறந்த யாருக்காகவும் சூரியன் உதிக்கவில்லை என்று சொன்னாங்க. சூரிய வெளிச்சம் படுற மக்கள்ல ஆக சிறந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஜாமியு திருமிதியில வர ஹதீஸ். சகோதரர்களே, ஆகையால் உண்மையா தௌபா செய்தால் அல்லாஹ் நம்மை மாற்றுவான். இப்ப புகாரியில வர அந்த ஹதீஸ் இடையில விட்டுட்டு போய்த்தேன். ஒரு மனிதர் அதிகமா பாவம் செய்து 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 இவனுக்கு பயம் வந்துட்டு, நான் மௌத்தா போனா அல்லாஹ் என்ன தண்டிப்பான். இப்போ கடைசி நிலைமை என்ன, சக்கராத்து இல்லை, கடைசி நிலைமை. இப்போ பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு சொன்னானா, நான் மௌத்தா போனா அதிகமாக பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்ன தண்டிப்பான். நீங்கள் என்ன செய்யுங்க, நான் மௌத்தானத்தோட என்ன பற்ற வைங்க, என்ன பற்ற வச்சு என் சாம்பலை எடுங்க. நீங்கள் சாம்பலை எடுத்து நல்லா காற்று வீசுகிற ஒரு நாளில், வேகமாக காற்று வீசுகிற ஒரு நாளில் அப்படியே இந்த சாம்பலை வீசி விடுங்க. அப்ப நான் தப்பலாம். அவன் மூளை அவ்வளவுதான். அல்லாஹ்வை பத்தி ஒழுங்கா விளங்கி இருந்தா அவன் அவ்வளவு பாவம் செஞ்சிருப்பான். முதலாவது அல்லாஹ்ட குதிரத் அவனுக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் சொல்றான், நீ மௌத்தாகி உன்னை குளிப்பாட்டி உன்னை கஃன் செஞ்சு உனக்கு ஜனாசா தொழுவிச்சு உன்னை கபூர்ல வச்சு உனக்கு மேல மண்ணை போட்டு உண்ட உடம்பெல்லாம் புழு அரித்து எலும்பெல்லாம் மண்ணோட மண்ணாகி நீ அழிந்து போனதற்கு பின்னால் உன்னை திரும்ப நான் எழுப்பாட்டுவேன். பலா காதிரீன் அலா அன் நுஸவ்விய பனானா. அல்லாஹ் சொல்றான், பனானா வாழைப்பழம் இல்லை, அது இங்கிலீஷ் பனானா, இது அரபு பனானா. நினைச்சிருவாங்க பனானாவை எழுப்பாட்ட போறான் அல்லாஹ். பனானையும் எழுப்பாட்டுவேன் நான். பனானுண்டா என்ன? பனானுண்டா என்ன? நம்முடைய ஆக்கள் முந்திய காலத்துல சைன் வைக்க தெரியாத ஆக்கள் என்ன செய்வாங்க? கை நாட்டு விரல், ஃபிங்கர் பிரிண்ட். அல்லாஹ் சொல்றான், ஓண்ட உடம்பு அழுகி போவதற்கு முன்னால் உலகத்தில் நீ என்ன ஃபிங்கர் பிரிண்டோட வாழ்ந்தியோ அதே ஃபிங்கர் பிரிண்டோட உன்னை நான் எழுப்பாட்டுவேன். இப்ப இவர் மண்டையை போட்டார், பிள்ளையெல்லாம் சேர்ந்து பத்த வச்சு காத்தடிக்கிறனால அப்படியே வீசுட்டான். அல்லாஹ் சொன்னா, நான் பூமிக்கு கொஞ்சம் அந்த சாம்பலை எல்லாம் ஒன்று சேரு பார்ப்போம், யாருக்கிட்ட விளையாட்டு போடுறது. புகாரியுடைய இன்னொரு ரிவாயத்தில் வருது, அல்லாஹ் சொன்னானாம், குன் ஆகுண்டானாம், அப்படியே எழும்பி நின்றானாம். பத்தி சாம்பலா போனவன் அப்படியே எழும்பி நின்றானாம். பார்க்குறாரு, என்னடா பத்த வச்சு காத்துல வீசின நான் எழும்பி நிற்கிறேன். கேட்டானாம் அல்லாஹ், ஐ அபுதி, ஏ என்னுடைய அடியானே, பாருங்க அவன் இறக்கத்தை, ஏ நாசமா போனவனே, அப்படி சொல்லல. ஏ பாவம் செஞ்ச பாவியே, அப்படி சொல்லல. ஏ என்னுடைய அடியானே, ஏ என்னுடைய அடியானே, மா ஹமலக அலா மா ஸனஅத, ஏன் இப்படி செய்தாய், ஏன் இப்படி செய்தாய்? சொன்னாராம், யா அல்லாஹ், அதிகமாக பாவம் செய்து விட்டேன், உன்னுடைய பயத்தால் தான் நான் இப்படி செஞ்சேன்.
அவ்வளோ பயமா என் மீது, உன்னை மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கம் போண்டான். உன்னை மன்னிச்சிட்டேன், நீ சொர்க்கம் போ. அவ்வளோ பெரிய பாவியை மன்னிச்சா அல்லாஹ், நானும் நீங்களும் முறையா தௌபா செய்தால் எங்களை மன்னிக்க மாட்டானா சகோதரர்களே? قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியானே, உனக்கு நீயே பாவம் செஞ்சு அநியாயம் செஞ்சு என்ற அடியானே, நான் மன்னிக்க மாட்டேன் என்று மட்டும் நினைச்சிடாது. இந்த ரஹ்மத்து விசாலமானது, எல்லா பாவத்தை மன்னிக்க நான் ரெடி, வா என் பக்கம். ஆனா இவன் போறதுக்கு ரெடி இல்லை. அவன் கூப்பிடுறான், வா. வஸாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், ஓடி பூட்டி போட்டி போட்டு கொண்டு வா. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், விரைந்து வா. அல்லாஹ் கூப்பிடுறான். ஆனா இவனுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. ஃபஃபிர்ரு இலல்லாஹ். ஃபர்ர யஃபிர்ருண்டா, ஒரு சிங்கம் ஒரு மானை விரட்டினா அந்த மான் எப்படி ஓடும்? டான்ஸ் ஆடி ஆடியா ஓடும்? அடிச்சு பிச்சு பறக்குமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், அடிச்சு பிச்சு வா எனக்கிட்ட, லேட்டாகாத நீ. இந்த ரமலான் உனக்கு சந்தர்ப்பம், வா என்னிடம், நான் உன்னை கபூல் செய்ய நான் ரெடி. உன்னை நரகத்துக்கு அனுப்புறதுக்கு அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை சகோதரர்களே. ஆகையால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நினைக்கணும், நாங்கள் அல்லாஹ்வை விளங்கணும். அல்லாஹ்வை பற்றி நம்முடைய உள்ளத்தில் சரியான விளக்கம் இல்லை. முதலாவது அவனை பற்றி படிங்க. முதலாவது அவனை படித்தா நாம் ஒரு நாளும் இப்படியெல்லாம் இருக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு ஒரு புள்ள இருக்குது 2 வயசில். நான் இப்போ அந்த புள்ளையை நினைக்கிறேன். உதாரணமாக நீங்கள் உங்களுக்கு விருப்பமான யாரையாவது நினைங்களே, உள்ளத்தில் நினைங்களே. அவங்க இப்போ உங்களை நினைப்பாங்களா? செத்தாலும் நினைக்க மாட்டான். அவங்க வேற வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி சஹருக்கு சோறாக்கிட்டு இருப்பாங்க, வேற என்னையா செஞ்சிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபத்குரூனி அத்குருக்கும், நீ என்னை நினை, நான் உன்னை நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் அல்லாஹ் அல்லான்னு சொன்னா, அங்க அல்லாஹ் மலக்குமாருடைய சபையில என்னுடைய பெயரை சொல்லி பாரு, ஜாகிர் அலீம் என்ற என்னுடைய அடியான் என்னை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். இதை விட அன்புக்கு உதாரணம் தேவையா சகோதரர்களே? இந்த அன்பைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழங்கினார். இந்த அன்பைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழங்கினார். நம்ரூத் உலகத்தையே ஆட்சி செஞ்சவன். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் ஜாமி' லி அஹ்காமில் குர்ஆன் அவங்களோட தஃசீரில் எழுதுறாங்க, முழு உலகத்தையும் 4 பேர் ஆட்சி செஞ்சேன். எத்தனை பேர்? 4 பேர் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தவர்கள். 2 காஃபிர் 2 முஸ்லிம். 2 காஃபிர் யாரு? நம்ரூதும் புக்தனசர். 2 முஸ்லிம் யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். அதுலேயும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி யாருக்கும் கிடைக்கல. மௌத்தா போகியும் ஆட்சி செய்தவர். எப்படி? மௌத்தாகியும் ஆட்சி செய்தவர். இன்னைக்கு பலஸ்தீனில் அநியாயம் நடக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆண்ட பூமி அது. சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி, இம்ரானுடைய குடும்பம் வாழ்ந்த பூமி, மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகின பூமி, சலாஹுத்தீன் அய்யூபி ஆண்ட பூமி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு துறப்ப வாங்கின பூமி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 நபிமாருக்கு தொழுகை நடத்தின பூமி. நீங்க கவலைப்படாதீங்க, துஆ செய்யுங்க. அல்லாஹ் உங்களோட கண்ணுக்கு முன்னால முடிவை காட்டுவான். முடிவு அல்லாஹ் காட்டுவான். நம்மளால் ஒன்றும் செய்யல. நம்ம சும்மா வாய் பேச்சு பேசி சரி வராது. துஆ செய்யணும், அந்த மக்களுக்கு துஆ செய்யணும். அல்லாஹ் நல்ல முடிவை உண்டாக்குவான். ஃபிரௌன் அழிச்சவனுக்கு இவன் அழிக்கிற பெரிய வேலையா? நம்ரூத் அழிச்சவனுக்கு இவன் அழிக்கிற பெரிய வேலையா? அல்லாஹ்க்கு சிம்பிள். ஆனா அல்லாஹ் முடிவு செய்த நாள் ஒன்று இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின பள்ளி அது. மனிதர்களை வச்சா கட்டினாங்க, ஜின்களை வைத்து கட்டின பள்ளி அது. காபத்துல்லா, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய கருத்து, மலக்குமார்களை வைத்து கட்டிய பள்ளி காபா.
மஸ்ஜிதுல் அக்ஸா ஜின்களை வைத்து கட்டிய பள்ளி. மதீனா முனவ்வரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால் கட்டின பள்ளி. 3 பள்ளியையும் லேசான ஆக்கள் கட்டல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் கட்டின அந்த பள்ளி தான் இன்றைக்கு நமக்கு உயிரை விட விருப்பத்துக்குரியதா இருக்கு. அதே தூணில் அதே ஈச்ச மரத்தில் வச்சு தான் இப்பையும் கட்டியிருக்கிறான். பொறவு டெவலப் நடந்துச்சு ஒழிய பள்ளியை உடைக்கல். எல்லாம் மறைஞ்சிருக்குது. தூண்களுக்குள்ள எல்லாம் ஈச்ச மரம் இருக்குது, ஈச்சம் தூண் எல்லாம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த அதே பள்ளியுடைய எல்லை இன்றைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தூண்ல எழுதியிருப்பாங்க ஹாதா அத்துல் மஸ்ஜிதின் நபவி. இவ்வளவுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பள்ளியாக இருந்தது. அரபுல எழுதியிருப்பாங்க, போய் பார்த்தா விளங்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வைத்துக்கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கட்டுமான பள்ளி வேலை நடக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத் வரப்போகுது. சிம்மாசனம் கீழே எழும்பி நின்று அசாவை பிடிச்சி அப்படியே பார்த்துட்டு இருக்கான் கண்ணை திறந்து. ஜின்னெல்லாம் பள்ளியை கட்டுது மஸ்ஜிதுல் அக்ஸாவை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின பள்ளிக்கு சொல்றது இப்ப அல் மஸ்ஜிதுல் அக்ஸா அல் கதீம், அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அல்லாஹ் சொன்னான் ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத், நாங்கள் அவரை மௌத்தாக்க நாடினோம். யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத். பார்த்துட்டு இருக்கும் போதே அல்லாஹ் ரூஹ் எடுத்துட்டான். மையத்து உழல் அப்படியே நிக்கி, கண்ணும் திறந்திருக்கு. ஜின்கள் பார்க்குதான், ராஜா பார்த்து கொண்டிருக்கார், எஜமான் பார்த்துட்டு இருக்கார். அப்படியே பள்ளியை கட்டுறாங்க. கட்டி முடியுது. சரியா கட்டி முடியும் போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அசாவை கரையான் திங்க ஆரம்பிக்குது. குர்ஆன் மாதல்லஹும் அலா மௌதிஹி இல்லா தாப்பத்துல் அர்தி தஅகுலு மின் சஅதம். அல்லாஹ் சொல்றான், கரையான் அரிக்க பள்ளி கட்டி முடிய, சரியா வேலை முடிய, அசா 2ஆக உடைந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜனாசா அப்படியே கீழே சாய்ந்தது. ஜனாசாவாக நின்று 1 வருஷம் உலகத்தை கட்டியாண்டவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில் எவனும் ஆட்சி செஞ்சிருக்கல. நம்ரூத் அவரும் நான் அல்லாஹ்னு சொன்னால் தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, போய் சொன்னாங்க என்னுடைய அல்லாஹ் தான் அல்லாஹ், நீ அல்லாஹ் இல்லை. தஃப்சீர்ல எழுதுறாங்க 16 வயசாம். சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹீம். இந்த வசனத்துக்கு எழுதுறாங்க 16 வயசு. நம்ரூத் கேட்டானாம், யார் உண்ட அல்லாஹ்? அல்லாஹ்ங்கிறியோ உண்ட அல்லாஹ் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, ஏண்ட அல்லாஹ் யார் தெரியுமா? மௌத்தாக்குறவன் அவன்தான், ஹயாத்தாக்குறவன் அவன்தான். நம்ரூத் மடையன் தானே அவன். அவன் என்ன செஞ்சானாம், தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி, மரண தண்டனை கொடுக்கப்பட்டவனை கூப்பிட்டு சொன்னானா, நீ விடுதலை போ. ரோட்டால போன ஒத்தனை பிடிச்சி கழுத்தை வெட்டி போட்டானா. சொன்னானா, நானும் மௌத்தாக்குவேன், நானும் ஹயாத்தாக்குவேன். ஓண்ட அல்லாஹ் செய்கிற வேலையை எனக்கு செய்யலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம், ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிக். ஏண்ட அல்லாஹ் யார் தெரியுமா? சூரியனை கிழக்கு திசையிலிருந்து உதிக்க செய்வான். ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப். நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா மேற்கு திசையில சூரியனை உதிக்கவை. ஃபபுஹிதல்லதி கஃபர். அல்லாஹ் சொல்றான், காஃபிர் வாய் அடைபட்டு போனான். அந்த கோவத்துல தான் தூக்கி நெருப்புல போட்டு, நெருப்புல விழும்போதுதான் வருதா இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, உதவி செய்யணுமா? என்னுடைய அல்லாஹ், என்னுடைய நண்பன் இந்த இப்ராஹீமை காப்பாற்ற விரும்பினா காப்பாற்றட்டும், உங்களோட உதவி எல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய நண்பன் அல்லாஹ் இந்த இப்ராஹீம் நெருப்பில் விழுந்து கரிந்து சாம்பலாகுவதை பார்ப்பதற்கு விரும்புகிறானா? இந்த இப்ராஹீம் பத்துவதற்கு தயார், கரிவதற்கு தயார். அவன் நினைச்சா பாதுகாக்கட்டும். அல்லாஹ் என்ன செஞ்சான்? மழையை பெய்ய வச்சானா? நெருப்ப அணைச்சானா? குல்னா யா நாரு கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹீம்.
ஒரு ஓடர் தான். நெருப்பை படைத்தவன் நெருப்புடைய தன்மை அப்படியே மாத்தினான். சுடக்கூடிய நெருப்பு கூழாக மாறியது. அல்லாஹ் விளங்கினார். சகோதரர்களே, ஆகையால் இந்த மாதம் அல்லாவை விளங்கி அவனை நெருங்கக்கூடிய மாதம் இது. தௌபா செய்ய வேண்டிய மாதம் இது. அவனுடைய ரஹ்மத்துடைய வாசல்கள் திறந்திருக்கும் மாதம் இது. இருக்கக்கூடிய கொஞ்ச காலம், இந்த 10 நாள் வீணாக்கிற போடாது. நம்ம எவ்வளோ காலம் தொழுகிறோம், வணங்குறோம். அல்லாவை நாங்கள் பார்த்திருக்கோமா சகோதரர்களே? அல்லாவை யாரும் பார்த்தது இல்லை. அல்லாவை பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? உலகத்திலே அல்ல, சொர்க்கத்தில் அல்லாவை பார்க்கலாம். உலகத்தில் அல்லாவோட பேசினவர்கள் இருக்காங்க, ஆனா அல்லாவை பார்த்த யாரும் இல்லை. அல்லாவை பார்த்த யாரும் இல்லை, பேசினார்கள் இருக்காங்க. யார் பேசினது? மூசா அலைஹிஸ்ஸலாம். பலஸ்தீன்ல அவங்களோட கபர்ல எழுதியிருக்குது, வகல்லம அல்லாஹு மூசா தக்லீமா. உலகத்தில் அல்லாஹ்வோடு நேரடியாக பேசியவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். எங்க பேசினார்? வநாதைனாஹு மின் ஜானிபித் தூரில் ஐமன். அல்லாஹ் சொல்றான், பரக்கத்து கொட்டி கிடக்கும் தூர் சீனா மலை எங்க இருக்குது? எஜிப்டுட ஜோர்தான்ட போர்டர்ல இருக்குது. பரக்கத்தான இடம் அது. அல்லாஹ் சொல்றான், ஏழும்டா போய் பாருங்க. யூரோப்புக்கு போறதுக்கு கோடி கோடியா செலவழிச்சு போறாங்க. ஜோர்தானுக்கு போய் பார்க்கறதுக்கு ஒரு 5 லட்சம் போவார். பரக்கத் கொட்டி கிடக்கும் தூர் சீனா மலை, பாக்கியம் நிறைந்த மலை. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய கலாம் நேரடியாக இறங்கின இடம். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு மக்காவுக்கு போனா, உதாரணம் சொன்னா தானே விளங்கும். மக்காவுக்கு போனா முதலாவது கேட்குற, இந்த உம்ராவை கூட்டி போனா வைங்களேன், உம்ராவுக்கு கூட்டிட்டு போய் சுதேஷ் மட்டும் தொழுவிக்க வரலாடி நம்மட கதை முடிஞ்சு. சுதேஷ் வரலையா, சுதேஷ் வரலையா, நான் தான் கார் எடுத்துட்டு போய் அவரை கூட்டிட்டு வருவேன். அவர் நினைச்சா வருவார், நினைச்சா வராமல் விடுவார். 1 மாசத்துக்கு ஒருக்கா வருவார். அவர் பிரசிடென்ட்டே, மக்கா மதீனாவுடைய பிரசிடென்ட், அர் ரயீசுல் ஆம் லி ஷூனில் ஹரமைன். எந்த நேரமும் வரமாட்டார். ஏன் சுதேஷை தேர்றேன்டா? அவரோட ஒரு முஹப்பத். இங்கேயும் ஒரு சுதேஷ் தொழுவிக்கிறாரா இல்லையா? அதுக்கு ஒரு கூட்டம் விருப்பம். சில உலமாக்கள் முழு உலகத்திலையும் சுதேஷ் மாதிரி ஓதுறவங்க இருக்கான். மலேசியாவில் இருக்கார் காரி சுக்குரி அலி, சுதேஷ் மாதிரியே ஓதுவார். பாகிஸ்தான்ல இருக்கார் சாத் நுஅமானி, சுதேஷிட கையாலேயே அவார்ட் வாங்கினவர். அச்சு அசல் சுதேஷா ஓதுவார். ஏன்? மக்களுக்கு அந்த முஹப்பத், அந்த குரலோட உள்ள ஒரு இரக்கம். அழகான குரல், நல்ல இடத்துல நல்ல காரிமார் தொழுவிச்சா கியாமுல்லைலுக்கு ஆக்கள் நிறைஞ்சிருவாங்க. ஹஸரத் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுவாராம் சூரத்துல் பக்ராவை. புகாரியில் வருது, வானத்திலிருந்து மலக்குமார் இறங்குவாங்களாம் கிராத்தை கேட்கறதுக்கு. எப்படி? ஒரு நாள் ஓதுறாங்க, குதிரை துள்ளுது, பக்கத்தில் புள்ள தூங்குது, மேலே பார்த்தா பெரிய மேக கூட்டம், லைட் எல்லாம் பூட்டின மாதிரி அப்படியே இறங்குது. பயத்தில் மூடி வச்சிட்டார். காலையில் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு சம்பவம். உஸைதே இப்னு ஹுதைர், நீ ஓதி இருக்கலாமே, நீ ஓதி இருக்கலாமே. தில்க மலாயிகத்துன் தனத் மின் சௌதிக. ஒண்ட கிராத்தை கேட்கறதுக்கு வானத்திலிருந்து மலக்குகள் இறங்கி இருக்காங்க. நீ காலை வரை ஓதி இருந்தால் முழு மதீனாவும் மலக்குமார பார்த்திருப்பான். சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு முஸ்னத் அஹ்மதில் வருது, ஓதுவாராம் தக்பீரை கட்டி. ரசூலுல்லாவும் ஆயிஷா அம்மாவும் அப்படியே அவருடைய வீட்டு வாசல்ல நின்று கிராத்தை கேட்பாங்க. குர்ஆன் இறங்கின நாயகம் அவங்களோட கிராத்தை கேட்டு சிரிச்சு கொண்டே சொல்லுவாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜஅல ஃபீ உம்மதி மிஸ்லஹு. இவரை போல அழகான காரிய எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். புகாரில வருது, அபு மூஸா அல் அஷ்அரி ஓதுவாராம், சொல்லுவாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லகது ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத். அபு மூஸா, அல்லாஹ் உனக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரலை அல்லாஹ் தந்திருக்கான். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரல் எப்படி இருக்கு? குர்ஆன்ல வருது, யா ஜிபால்
أوبي معه والطير. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்தால் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து மலைகளும் பறவைகளும் ஓதுமாம். தஃப்சீர்ல எழுதுறாங்க, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் மேய்ச்சலை நிப்பாட்டி போட்டு வந்து அப்படியே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி உட்கார்ந்து கிராத்தை கேட்டுட்டு இருக்குமா. நான் சோக்கிறேன், இதெல்லாம் ஏன் சொல்றேன்டா, இந்த சுதேசிக்கு அழகான குரலை படைச்ச, இந்த மிஷாரிக்கு அழகான குரலை படைச்ச, இந்த அப்துல்லா ஜுஹனிக்கு அழகான குரலை படைச்ச, உசைத் இப்னு ஹுதைர், ஸைத் இப்னு சாபித், சாலிம், அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு அழகான குரலை படைச்ச, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழகிய குரலை படைச்ச அந்த ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கற்பனைக்கு வருமா? அந்த பேச்ச உலகத்தில் கேட்டவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். கேட்டா அவனை பார்க்கணும்ன்ற ஆசை வருமா இல்லையா? குரலே குயில் மாறி இருக்கான், அப்ப ஆள் கிளி மாறி இருப்பான் சொல்றான். குரலே குயில் மாறி இருக்கான், போன்ல தேன் வடியுது. சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ் என்னால சொல்ல முடியல, அது எப்படி சொல்றேன்னு தெரியாது, சொல்ல இயலாத உலகத்துல யாராலையும். போய்த்தான் பார்க்கணும், அவனோட பேசித்தான் பார்க்கணும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தரும். அதுக்கு தான் நீ கத்துறது கிடந்து, அதுக்கு தான் தொழுகு, அதுக்கு தான் இந்த பயம், எல்லாம் அதுக்கு தான். அவன் வேணும், வேற ஒன்றும் வானா நமக்கு. அவன் கிடைச்சா எல்லாம் கிடைக்கும். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதோட முடிய போகுது. பயப்படுறாங்க, பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் எடுத்துட்டு எத்தனை மணிக்கு முடிக்க போறாரோ தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசை அடக்க இயலாயிப்ப சொல்லிட்டாங்க. குர்ஆன்ல வருது, ரப்பி அரினி அன்ظுர் இலைக், யா அல்லாஹ் உன்னை காட்டி நான் பார்க்கணும். முடிஞ்சு கதை. அல்லாஹ் சொன்னானா, என்ன எப்படி பார்க்குறேன், என்ன பார்க்கல, அதெல்லாம் தெரியும், நான் பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியும் தானே, அல்லாஹ்வோட அவ்வளோ நெருக்கம். 136 இடத்துல அல்லாஹ் மூசாங்கிற பெயரை மட்டும் குர்ஆன்ல சொல்றேன். அவ்வளோ இறக்கம். சூரா பக்கரா, சூரா ஆராஃப், சூரா ஆல இம்ரான், சூரா கஸஸ், அம்பியா, மரியம், சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா. முதலாம் ஜுஸ்ல இருந்து 30ஆம் ஜுஸ் வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவ்வளோ நெருக்கமானவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம், காட்டு, நான் பார்க்கணும் ஒன்று, ஆசை அறி. அப்படியா, சரி, என்ன பார்க்கணுமா? வலாக்கின் இன்ظுர் இலல் ஜபல், உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குதானே, அந்த மலையை அப்படியே பார்த்துட்றீங்க. ஃபைன் இஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, அல்லாஹ் சொன்னானா, அந்த மலை அதே இடத்தில் இருந்தால் மூசா நீங்கள் என்னை பார்க்கலாம். அந்த மலைக்கு இப்பையும் பேரு ஜபலு மூசா இருக்குது. சகோதரர்களே, அந்த மலையுடைய அடையாளங்கள் இருக்குது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு இருக்கார் மலையை. அல்லாஹ் வரப்போறானோ பார்க்கலாம், மலையை பார்க்க சொல்றேன். அல்லாஹ்வுக்கு 70 ஒளித்திரைகள் இருக்குது. மியராஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட கேட்டாங்க, ஜிப்ரீல் நீங்கள் அல்லாஹ்வை கண்டிருக்கீங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்களா. சொன்னாங்களாம், இன்ன பைனி வ பைனஹு 70 ஹிஜாபன் மின் நூர். யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வை பார்க்குறையா, எனக்கும் அவனுக்கும் மத்தியில் 70 ஒளித்திரைகள் இருக்குது. அதில் ஒன்றை நான் நெருங்கினாலும் பத்தி கருகி சாம்பலாகி விடுவேன். அல்லாஹ்வை நானும் பார்த்தது இல்லை. அல்லாஹ் என்ன செஞ்சானாம், அந்த ஒளித்திரையில இருந்து, திருமிதியில் வருது ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி காட்டினாங்க. தன்னுடைய பெருவிரலை தன்னுடைய சின்னி விரலில் வைத்து காட்டினார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த ஒளித்திரையிலிருந்து அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மலை மீது இறக்கினானாம். அல்லாஹ் வரல. ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், ஒளி வந்து இறங்கினவுடன் ஜஅலஹு தக்கா, மலை துண்டு துண்டாக வெடிச்சு பறந்துட்டான். வஹர்ர மூசா ஸஇகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயங்கி விழுந்துட்டான்.
என்ன சொன்னேன்? அவருக்கு கூட பார்க்குற பாக்கியம் இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வை அடைந்தால் சொர்க்கத்தில் நாம் அல்லாஹ்வை பார்க்கலாம். சொர்க்கத்துடைய ஆக பெரிய இன்பம் அல்லாஹ்வை பார்க்கிறது. என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா, அது நீண்ட பாடம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் சொர்க்கவாசிகளுக்கு அதை போல வேற இன்பம் வேற எதுவும் இல்லையா? அவ்வளோ இன்பமா அல்லாஹ்வை பார்க்கலாம். ஆனால் உலகத்தில் அமல் செய்யணும், உலகத்தில் தொழணும், பாவத்தை உடணும், அவனை நினைச்சு கண்ணீர் வடிக்கணும், அவன் இரக்கம் கல்புல வரணும். உலகத்தில் மனைவியை விட, புள்ளையை விட, பெண்களுக்கு கணவனை விட, தங்க நகையை விட, தங்கமுண்டா மாப்பிள்ளையை விட்டுருவான். எவ்வளோ கொடுக்கிறாயோ, எவ்வளோ செலவழிக்கிறாயோ, எவ்வளோ அமல் செய்கிறாயோ, அது மட்டும்தான் உன் கபருக்கு வரும். அது நான் அடிக்கலாம், நீங்க அடிக்கலாம், எவ்வளோ பெரிய லக்ஸரி லைஃப் வாழலாம், ஒன்றும் வராது சகோதரர்களே. ஆகையால் தேடணும் நாம் அல்லாஹ்வை. கடைசி நேரம் இது இரவு, தூங்குற இரவல்ல இதெல்லாம். நீங்க விழிச்சு இந்த நீயத்தோட வணங்குங்க. நான் உங்களுக்கு துவாவையும் சொல்லித்தரேன். அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு ஒரு துவா இருக்கு. அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா சொல்லி தந்திருக்கான். நசாயில வார சஹீஹான ஹதீஸ். இந்த துவாவை ஓதி கியாமுல் லைல் தொழுங்க இன்ஷா அல்லாஹ். யாரும் தூங்கிறாதீங்க. இந்த சஃபை அப்படியே நியத் வைங்க. இன்ஷா அல்லாஹ் பகலையில தூங்கலாம், அசருக்கு பிறகு தூங்குங்க, அல்லது வேலை இல்லாட்டி காலையில தூங்குங்க. இரவு தூங்கிறாதீங்க. திக்ர் வைங்க, ஓதுங்க, அதிகமா திலாவத், அதிகமா கியாமுல் லைல் தொழுங்க. இருக்கிற எல்லாரும் நியத் வைப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ் நான் இந்த முறை கியாமுல் லைல விட மாட்டேன். இந்த கடைசி 10 எப்படியாவது என்ன செய்யற, லைலத்துல் கத்ர அடைஞ்சே தீர்வேன். உறுதியான நியத் வைங்க. அல்லாஹ் உங்களை வணங்க வைப்பான். அல்லாஹ் உங்களுக்கு லைலத்துல் கத்ர தருவான். அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியத்தை தருவான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம, ஓதுங்க பாப்போம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லzzatan நலரி இலா வஜ்ஹிக் வஷ்ஷௌக இலா லிகாயிக் ஃபீ கைரி ضراء முதிர்ரத்தின் வலா ஃபித்னத்தின் முதில்லத்தின். இதுதான் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய துஆ. உலமாக்கள்கிட்ட எழுதி வாங்கிக்கொள்ளும். யா அல்லாஹ், உன்னை பார்க்கும் இன்பத்தை தருவாயாக, எந்த தடங்களும் இல்லாமல் உன்னை பார்க்கும் பாக்கியத்தை தருவாயாக. இது நாயகம் நமக்கு படித்து தந்த துஆ. ஓதுவோமா? இன்ஷா அல்லாஹ் அதிகமா ஓதுங்க. பெண்களும் எழுதி எடுங்க, ஓதுங்க, தொழுங்க, அமல் செய்யுங்க. ஊர் ஒத்துமையாக இருங்க. நல்ல முறையில் நல்ல விஷயங்களுக்கு உலமாக்களை மதிச்சு, குர்ஆனை மதிச்சு, குர்ஆன் கிளாஸுகள், தஃப்சீர் கிளாஸுகள், ஃபிக்ஹ் கிளாஸுகள், மக்களை எப்படியெல்லாம் மார்க்கத்தோட தொடர்பாக்கலாமோ நிர்வாகமே நீங்க அதை செய்யுங்க. நீங்க எது செய்யாட்டியும் பரவாயில்ல, அன்பாக சொல்ற விஷயம்தான். மக்களை எப்படி மார்க்கத்தோட தொடர்பாக்கலாம், பள்ளியோட இல்லாதவங்களை எப்படி பள்ளிக்கு கொண்டரலாம், பெரும் பாவத்தில் இருக்கிறவங்களை எப்படி அதிலிருந்து கலட்டலாம், இதை பற்றி ஃபிக்ர் பண்ணுங்க. அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயா, ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயா, ஆண்களை, பெண்களை, வாலிபர்களை, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களை விசேஷமாக நீ பொருந்திக் கொள்வாயா. யா அல்லாஹ், இந்த ஊரில் உள்ள உலமாக்கள், முஅத்தின்கள், யா அல்லாஹ், ஆலிம்கள், ஹாஃபில்கள், இமாம்கள் எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயாக. உன்னுடைய பாதையில் வந்திருக்கக்கூடிய மக்கள் அவங்களையும் பொருந்திக் கொள்வாயாக. வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயாக. இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். நீ போட்ட பிச்சை இந்த கடைசி 10 யா அல்லாஹ் வீணாக்க வச்சிராத யா அல்லாஹ். இந்த கடைசி நாள்களை யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான முறையில் யா அல்லாஹ் தராவீகளையும் கியாமுல்லையிலையும் திலாவத்திலையும் பாவம் செய்யாமல் கழிக்கிறதுக்கு தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். லைலத்துல் கத்ர் அடையக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அதில் எங்களோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களோட குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாய் தகப்பன் எல்லாரும் பாவத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட கடைசி முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்கி தாயா அல்லாஹ். மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிதுன் நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக எங்களை மௌத்தாக்கிடு யா அல்லாஹ்.
எங்களோட துஆக்களை கபூல் செய்வாயாக, எங்களோட நோன்புகளை கபூல் செய்வாயாக, எங்களோட அமல்களை கபூல் செய்வாயாக, முறையாக உன்னை வணங்கும் பாக்கியத்தை தருவாயாக, எங்கள் மூலமாக அதிகமான அந்நியர்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக, எங்கள் மூலமாக மதரசாக்களை உருவாக்குவாயாக, எங்கள் மூலமாக பள்ளி வாசல்களை ஹயாத்தாக்குவாயாக, முழு உலகத்திலும் உன்னுடைய தீனை இஹ்லாஸோடு சுமந்து சென்று முழு உலகத்திலேயும் பெரிய மாற்றத்தை எங்கள் மூலமாக நீ தீனில் ஏற்படுத்துவாயாக. எங்களது துஆக்களை கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்